நண்பா, இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் நண்பா. என்ன டிஷ்னா இன்றைக்கி பட்டர் சிக்கன் மசாலா. இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்கலாம் நண்பா, ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா. எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு வேணும் நண்பா. ஒரு லைக் கவுண்ட் போட்டுங்க நண்பா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டொமேட்டோ வச்சுருக்கேன், ஆனியன், வெங்காயம், ஒரு வெங்காயம் சும்மா கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, இதை நான் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடறேன். அது எப்படி என்னென்ன மசாலா போடுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைக் கவுண்ட் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா. இன்றைக்கி ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் நண்பா வீடியோ. ஓகே, ஸோ நண்பா பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா கழுவியாச்சு. மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டு நல்லா கழுவிட்டேன் நண்பா. ஸோ கொஞ்சம் தான் பண்ணுறேன் நண்பா. ஸோ இதில் வந்து ஜிஞ்சர் கர்லிக்கு பேஸ்ட்டு போட்டுருணும். இது வந்து ஜிஞ்சரு. ஓகே நண்பா, இஞ்சி சும்மா கம்மியாக போடுறேன். இன்னொன்று பூண்டு ரெண்டும் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சரி, போட்டேன். அப்புறம் சில்லி பவுட்ரு போடுங்க ஜாஸ்தியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஸோ சில்லி பவுட்ரு போட்டாச்சு நண்பா. ஸோ இதை நல்லா கலக்கணும். சால்ட்டு வேணுமா போட்டுக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நான் அதை நல்லா கலக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க நண்பா, இது ஒரு 15 minutes வச்சிடணும் நண்பா. நல்லா ஊறட்டும். ஒரு 15 minutes நல்லா சோக் ஆகட்டும் நண்பா. நல்லா ஒரு ஊறணும். நல்லா ஒரு அது என்ன சொல்லுவாங்க தமிழில், எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு நண்பா. சோக் பண்ணணும் இங்கிலீஷில். ஓகே நண்பா, ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான், இது வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ணுவேன். இப்போ பண்ண மாட்டேன், ஒரு 15-20 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணுவேன் நண்பா. ஓகே நண்பா, முடிகிறப்போ இது 20 minutes கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசாலா பிடிச்சி. நீங்கள் இதில் தயிர் கூட மிக்ஸ் பண்ணலாம், தயிர் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்புறம் லெமன் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரே ஒரு மசாலா தான் போட்டிருக்கேன் நண்பா, வெறும் சில்லி போட்டு தான் போட்டிருக்கேன். ஓகே, ஏற்கனவே நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது தான் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, ஸோ இது ஊட்டும். ஸோ நண்பா, கடை நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் அப்படியே ஆயிலை போட்டுறேன். ஆயிலை போட்டாச்சு. சும்மா கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நண்பா. சும்மா ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும். சிக்கன் சிக்ஸ்டி எப்படி இந்த மாதிரி மசாலா தான் அது. ஓகே நண்பா, இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சிடுங்க. ஸோ சிக்கனை போட்டுடலாம். ஸோ நண்பா, சிக்கன் 20 நிமிஷம் ஓகே ஆயிடுச்சு நண்பா. ஸோ நான் அந்த சிக்கனை போட்டுருவேன் இப்போ. ஓகே நண்பா, பாருங்கள். ஸோ என்ன காஞ்சிடுச்சு. ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நான் ஒரு ஆனியன் போடுறேன் நண்பா. டொமேட்டோ ஒன்று வச்சுருக்கேன் நண்பா. டொமேட்டோ ஓகே நண்பா. ஸோ சிஸ்டர், ஓகே மக்களே, இப்போ நான் சாப்பிடு மாதிரி கட் பண்ணிக்க நண்பா. ஓகே நண்பா, சாப்பிடு டைப்பில் அப்படியே பாருங்கள், கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, ஸோ இது கட் பண்ணியாச்சு. இதுவும் சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பிளைண்ட் பண்ணணும். ஸோ ஓகே நண்பா, ஸோ இது கட் பண்ணிட்டேன். இது டொமேட்டோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
டொமேட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதேமாதிரி கட் பண்ணிக்கணும் நண்பா. டொமேட்டோ கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஓகே வச்சு நண்பா டொமேட்டோ இதாகிடுச்சு. இப்போ நான் சிக்கன் நல்லா இதே மாதிரி நீங்களும் வறுத்துக்கணும் நண்பா. சிக்கன் 65 மாதிரி இது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பா, சிக்கனும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் நண்பா, சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னா இதை எடுத்து மாற்றிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அது என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா. ஸோ நண்பா சிக்கனை நல்லா எடுத்தாச்சு நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ். ஸோ எல்லாம் சரியாயிடுச்சு. சிக்கன் நல்லா வளர்த்துறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை மாற்றிடலாம் நண்பா, வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே நண்பா. ஸோ நண்பா ஓகே நண்பா, இப்போ எண்ணெயை போட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. எண்ணெயை போட்டாச்சு, சூடாகட்டும். ஓகே நண்பா. ஸோ நண்பா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஆனியனை போட்டுடலாம் நண்பா. இப்போ ஆனியன் போட்டுறேன் நண்பா. ஓகே நண்பா. நண்பா ஆனியன் போட்டேன். இதை அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு நண்பா. இதோட பட்டரும் போடணும் நண்பா. ஓகே மக்களே, பாருங்க மக்களே, பட்டரும் போட்டேன். பட்டரும் போட்டாச்சு, தெரிக்குது. ஸோ நல்லா இதாக நண்பா. ஸோ இதோட கொஞ்சம் இதானதுக்கப்புறம் டொமேட்டோ அப்படியே போட்டுடலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுடலாம் நண்பா. கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ பட்டர் சிக்கன் மசாலா மெயினாக பட்டர் போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட் வரும். இதை பாருங்கள், உருகுது மட்டன் பட்டர். பாருங்க நண்பா, தெரியுதுங்களா? ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிச்சிடும். சிக்கன் மசாலா போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க நண்பா. 15 மினிட்ஸ், 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம், 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் நீங்கள் சிக்கனை போட்டு ஊற போட்டு வச்சுருங்க, மசாலாலாம் போட்டு. ஓகே நண்பா, பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இதோட அப்படியே டொமேட்டோ மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. ஓகே நண்பா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதாகட்டும். ஒரு 3 நிமிஷம் இதாகட்டும் நண்பா. நண்பா நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ டொமேட்டோ போட்டாச்சு நண்பா. டொமேட்டோ போட்டு இது பண்ணிட்டுருக்கோம். ஓகே நண்பா, ஸோ இது கொஞ்சம் இதாகட்டும், ஒரு 5 நிமிஷம் நண்பா. டொமேட்டோ போட்டாச்சு. ஸோ நண்பா சால்ட்டு போட்டுங்க நண்பா. அப்படியே சால்ட்டு தான் மெயின், சால்ட்டை கூட மறந்துடாதீங்க. ஓகே நண்பா, சால்ட்டு போட்டாச்சு. இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு தான் சால்ட்டு. ஓகே நண்பா, சால்ட்டு போட்டாச்சு. கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் லைட்டாக போட்டேன். ஓகே நண்பா, இப்போ வினிகர் சேர்க்கணும். வினிகர் தான் மெயின். ஸோ வினிகர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லா சேர்த்தாச்சு. வினிகர் சேர்த்தாச்சு நண்பா. வினிகர் தேவையான அளவுக்கு வினிகர் போட்டுருங்க, ரொம்ப போடாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ
நான் கொஞ்சம் தான் போட்டேன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருங்க வினிகர். ஸோ வினிகர் போட்டாச்சு. ஓகே நண்பா, மசாலா ஒன்று நண்பா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ஓகே நண்பா, கரம் மசாலா போட்டாச்சு. ஸோ கரம் மசாலா ஓகே. அண்டு சில்லி பவுடர், உங்கள் காரம் ஜாஸ்தி வேணும்னா சில்லி பவுடர் போட்டுங்க. சுகரு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க நண்பா, சுகரும் போட்டுக்கலாம். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன் நண்பா. அவ்வளோதான். இது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் நண்பா. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் நண்பா, ஸோ நான் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. க்ரீம் இருந்தால் க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும் நண்பா, போட்டுக்கணும் இதில். ஸோ மேலால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் அந்த பிளைண்ட் பண்ணுவேன்ல, இதை வந்து நல்லா கிரைண்டரில் இது பண்ணுவேன், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் க்ரீம் ஊற்றிங்க. க்ரீம் இருந்தால் க்ரீம் போட்டுங்க. க்ரீம் கண்டிப்பாக வேணும், பட்டர் சிக்கன் மசாலா. ஓகே நண்பா. ஸோ இது ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, ஓகே இதாக ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ நான் கிரைண்டரில் இது மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நண்பா இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ மிக்சியில் போட்டேன், இது கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். ஓகே நண்பா, அதை போட்டாச்சு. இப்போ தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, இது போட்டாச்சு. தண்ணி சட்டி ஏற்றியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் பட்டர் போட்டுறேன் நண்பா. ஸோ பட்டர் போட்டாச்சு. இது கிரைண்ட் பண்ண மசாலா இதோட மிக்ஸ் பண்ணிடலாம், தெரிக்கும். அவ்வளோதான் நண்பா, போட்டாச்சு. பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றி விட்டுலாம் நண்பா. ஸோ நண்பா இப்போ நான் இந்த பாருங்க சிக்கன் வச்சுருந்தேன், சிக்கன் போட்டாச்சு. டொமேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பட்டர் சிக்கன் மசாலா. இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்கலாம் நண்பா, இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம், சூப்பராக இருக்கும் போல் சாப்பிட்றதுக்கு. உப்பு இருக்கா டேஸ்ட் பார்த்துடுறேன் நண்பா. கரெக்டாக இருக்குது நண்பா, மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வந்தோன்னா இறக்கலாம் நண்பா. இதுக்கு மேலே அப்படியே கிரீம் தடவிடலாம். ஸோ லைட்டாக கிரீம் போட்டுருவேன். ஸோ க்ரீம் அப்ளை பண்ணிடுறேன். ரெடி க்ரீம். ஸோ பொதி வந்தோன்னா எடுத்துருங்க நண்பா, ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே இறக்கலாம் நண்பா. இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா, பட்டர் சிக்கன் மசாலா கூட. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இறக்கி சாப்பிட தான். இதோட சப்பாத்தி நான் வாங்கிடுவாங்க, சப்பாத்தியோடு சாப்பிடுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு சாப்பிடும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் நண்பா. ஆஃப் பண்ணியாச்சு, காமிச்சிடறேன் நண்பா. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். சரி, கொத்தமல்லி போட மாட்டாங்க, இதுக்கு மேலே க்ரீம் போடுவாங்க. நான் கொத்தமல்லி போடுறேன் நண்பா. நீங்கள் ஆப்ஷன் நண்பா, நான் க்ரீம் ஏற்கனவே போட்டேன். நீங்கள் வேணுமா கொத்தமல்லி வேணுமா போட்டுங்க நண்பா. ஓகே நண்பா. ஸோ நான் கொத்தமல்லி போட்டாச்சு. இது ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா. ஸோ நண்பா, பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நண்பா. நான் க்ரீமும் போட்டிருக்கேன், மேலே வந்து கொரியண்டர் லீவ்ஸும் போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி, ஆலு பரோட்டா செஞ்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பரோட்டா. செம்ம காம்பினேஷன் இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு கிரேவி. ஓகே நண்பா, இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பா. சப்பாத்தி நண்பா, சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா மசாலாலாம் இறங்கி செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ நண்பா, ஹாய். செம்மையாக இருக்குது நண்பா. என்னால் சொல்ல முடியல, வாயில் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது நண்பா. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்கணுந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஓகே, டேக் கேர், ஜாகிரதை கேர்.